எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதீபா. சார், இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவோடு கூட்டணியில இணைந்து போட்டியிடப் போவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க தமாக பாஜகவோட கூட்டணியில இணைந்திருக்கிறது? தமாகவுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு? அது அது இணையறதுல கருத்து சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்ல. அதிமுகவோட இணைஞ்சாலும் பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. ஆனா அதிமுக தமாக தலைவர் வாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கு. அது அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது பாமகவுக்கு கொடுத்த அடுத்த அடுத்த வருஷம் ராஜ்யசபா சீட்டு வாசனுக்கு. ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது 10 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உதாரணமா வாசன் இப்ப ராஜ்யசபா எம்பி இல்லைன்னு வைங்க, அவருக்கு என்ன டெல்லியில செல்வாக்கு இருக்கும்? அவர் எப்படி எப்படி அமித்ஷாவை சந்திக்க முடியும்? இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு, அமித்ஷாஜி அவர்களுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் நெருங்கிய நண்பர்னு. போய் கூட பார்த்திருக்க முடியாது. சோ அவரோட ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்ங்கிறது அதிமுகவுக்காக தான் இருந்திருக்கணும். ஏன்னா மோடி சொல்லி ஒன்னும் அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. அது போக ஒரு ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்த்து அதிமுகல ஏராளமான பேர் காத்துட்டு இருப்பாங்க. எடுத்துக்காட்டாக செம்மலை. செம்மலை வந்து இப்ப ரொம்ப சீனியர். அதாவது எங்க காலத்து ஆளு. அவர் ராஜ்யசபா அவருக்கு கொடுக்கவே இல்ல. அத தூக்கி வாசனுக்கு கொடுத்தாங்க. வாசன் வந்து பிஜேபி கூட்டணியில இணைஞ்சதுனால பிஜேபிக்கு நம்மள என்ன லாபம்? அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அவர் இன்னும் தமிழ்நாடு தழுவிய தலைவரா? ஒரு தஞ்சாவூர்ல ஒரு சின்ன பகுதியில ஒரு 1,00,000 ஓட்டு இருக்கலாம், இல்ல 1,50,000 ஓட்டு இருக்கலாம். அதை தாண்டி செல்வாக்கு எதுவுமே இல்லையே. பிஜேபியில அவர் அவரோட சொந்த விருப்புகளுக்காக அல்லது சொந்த எதிர்காலத்துக்காக அவரு பிஜேபி கூட்டணியில சேர்ந்திருக்கிறாருன்றதை தவிர இதுல உண்மையிலேயே வேற பார்வையே இல்ல. சார், ஒரு பக்கம் கூட்டணி இறுதி ஆயிடுச்சு அப்படின்னு ஜி.கே. வாசன் சார் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இளைஞர் அணி செயலாளர் யுவராஜ் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி சார் வந்து சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ் மாநில காங்கிரஸ் உடையும். அதாவது அடிப்படையில தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது ஜி.கே. மூப்பனார் ஐயாட்ட இருந்து வருது. 1996ல காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்குது அதிமுகவோட. அது வரைக்கும் 95 கடைசி வரைக்கும் அதிமுகவும் காங்கிரஸும் எதிர் எதிர் அணியில இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய சண்டையோட இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற தலைவர் வந்து எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் சட்டமன்றத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசி கடைசியில் இப்ப அதிமுகல இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ரஜினி ஆதரவோடு எஸ்ஆர்பி தலைமையில் நாங்கள் வந்து மாற்று அரசு அமைப்போம்னு சொல்லி அதிமுகவுக்கு எதிராக 95ல வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க, பேசினாங்க. இப்படிதான் நிலைமை இருந்துச்சு. 96ல வந்து கடைசியில நரசிம்மராவோட வேண்டுகோளுக்காக ஜெயலலிதா வந்து அந்த கூட்டணியை ஏற்படுத்தினாங்க. கூட்டணி வெற்றி பெறல. குமரி அனந்தன் அப்போ தலைவர் ஆயிட்டாரு. மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தனி கட்சியை உதவி செய்தார், ஏற்படுத்தினார். சிதம்பரம் மாதிரி சீனியர் லீடர்ஸ் இணைஞ்சாங்க. ரஜினிகாந்த் வாய்ஸ். தமிழ் மாநில காங்கிரசுக்கு 20 எம்பி சீட்டு, 40 எம்எல்ஏ சீட்டு வந்து கலைஞர் கொடுத்தாரு. புது கட்சிக்கு 20 எம்பி சீட்டு, 40 எம்பி சீட்ல 20, பாதிக்கு பாதி. 40 எம்எல்ஏ சீட்டு, 234 சட்டமன்ற தொகுதிகள்ல 40 தொகுதிகள், 20%. மிகப்பெரிய தொகுதி பங்கீடு. அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிதான் உதயமாச்சு. 96 டு 98. 98 கடைசியில வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை. 99ல வாஜ்பாய் அரசுக்கு எதிராக கொடுத்த வந்த ஆதரவை விலக்கிக் கொண்ட பிறகு வாஜ்பாய் அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்தது. அதாவது வாஜ்பாய் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்போ சோனியா காந்தி மூப்பனார் அவர்களை அழைத்து, நீங்க பழைய காங்கிரஸ்காரங்க, நீங்க வந்து நரசிம்மராவ் அரசை கவிழ்க்க கூடாதுன்னு கேட்டதுக்கு இணங்க மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசின் சில எம்பிக்களின் ஆதரவை வந்து பெற்று தந்தார். அப்படியே வாஜ்பாய் அரசு தோற்றது. அதற்கு பிறகு வந்து திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வரும்போது அந்த கூட்டணி அது மூப்பனாருக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் வந்து 99 பாராளுமன்ற தேர்தல்ல புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் 2 பேரையும் இணைச்சுக்கிட்டு தனி அணி கண்டார். இதுதான் வரலாறு. 2001 சட்டமன்ற தேர்தல் வந்தது. சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்ந்தது. அதையும் மூப்பனார் எதிர்த்தார். எதிர்த்து அதிமுகவுக்கு திரும்பினார். அப்படிதான் வந்து மூப்பனாரின் பயணம். திரு வாசன் அவர்களின் தந்தையார் மூப்பனார் பாரதிய ஜனதாவின் தீவிர எதிர்ப்பாளர். ஆனால்
வாசன் வந்து பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார். அந்த ஆதரவு நிலைப்பாடு அதிமுக 2019 வரைக்கும் அந்த கூட்டணியில் தொடரும் போது அது அப்படியே அதுவும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 2024 தேர்தல் வரும்போது வாசன் பெரிய அளவுக்கு முயற்சி செய்தார். 2 அணிகளையும் இணைத்து வைக்க, அதிமுகவையும் பாரதிய ஜனதா இணைத்து வைக்க. அது நடக்கல. இப்போது வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவுன்னு அறிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு கட்சியோட உரிமைதான். ஆனால் அந்த கட்சி அடிப்படையில காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தது. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரசின் உணர்வு என்பது ஐயா மூப்பனார் அவர்களின் உணர்வு. மூப்பனார் அவர்களின் உணர்வு பாரதிய ஜனதா எதிர்ப்பு. எனவே கண்டிப்பாக வந்து யுவராஜ் மாதிரியானவர்கள் இன்னும் பல பேரும் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்க்கத்தான் செய்வார்கள். எனவே ஒரு கூட்டணிக்காக உருவான தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போது இன்னொரு கூட்டணியால் உடைந்து விடும் அபாயம் தான். சார், கடந்த முறை அதிமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருந்தது. இந்த முறை அந்த கட்சி இல்லாதது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச அதுல எந்த பலவீனமும் இல்லைங்க. காரணம் ஒரு கட்சிக்கு தமிழ்நாடு பூரா ஓட்டு வங்கி இருக்கணும். இப்போ வந்து சிபிஐ, சிபிஎம் குறைந்த ஓட்டா இருந்தாலும் தமிழ்நாடு பூரா ஓட்டு வங்கி இருக்கிறது. ஆனால் இவங்க எல்லாமே வந்து ஒரு தொகுதி கட்சி தான். இப்போ உதாரணமாக வந்து கொங்கு பகுதியை சேர்ந்த கட்சிகள். அந்த ஒரு ஏரியால மட்டும் தான் அவங்களால நிக்க முடியும். அவர்களுக்கு அந்த ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்படும். அப்படியான ஒரு கட்சி தான் வந்து இன்றைய தேதிக்கு தமாக. மூப்பனார் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருந்தது. என்னன்னா, அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தார். வாசன் அவர்களின் தந்தையார் 89ல அவரை முதல்வராக்க வேண்டும் என்று அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி 23 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி. நான் பத்திரிகையாளனா அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக 23 முறை வந்து பிரச்சாரம் செய்தார். மூப்பனார் அவர்கள் பெரிய வெற்றி பெறவில்லை. ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை விட அதிகமான இடங்கள் வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் 26 சட்டமன்ற தொகுதிகளை பெற்றது. மன்னிக்கவும், காங்கிரஸ் கட்சி 26 சட்டமன்ற தொகுதிகளை பெற்றது. இது 89 வரலாறு. அப்போ இயல்பாகவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு என்ன அது எப்படியான கட்சி என்றால் பழைய காங்கிரஸ் தான். இயல்பாக அந்த காங்கிரஸ் கலாச்சாரம் தான் அதுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுல என்ன அளவுக்கான ஒரு பெரிய ஆதரவு நிலைப்பாடோ அல்லது எதிர்ப்பு நிலைப்பாடோ இல்ல அதிமுகவுக்கு நஷ்டமோ லாபமோ அப்படியான எதுவுமே ஒரு அரசியல் பார்வையாளனாக ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு புரிபடவே இல்லை. வாசன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ தலைவர்கள் அவரும் ஒருவர். அவர் ஆனால் வந்து அது ஒரு பகுதியில மட்டும்தான் அவரு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஓரளவுக்கு அது கூட தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைத்தால் வெற்றியை நோக்கி போகலாம். ஆனால் உண்மையாகவே வந்துங்க ஒரு கட்சியில இருக்கிறவங்க இயல்பாக எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. பேரூராட்சி உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இல்ல மாவட்ட கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் எம்பி ஆக முடியாதே. எம்பி ஆறதுக்கு முதல்ல ஏராளமா செலவு செய்யணும். எல்லாரும் எம்எல்ஏ கூட ஆக முடியாதுங்க. அதுக்கும் ஏராளமா செலவு செய்யணும். அப்படியான சூழ்நிலையில் கட்சிக்காரர்களின் ஆசை என்பது கீழ்மட்ட பதவிகள்ல இருக்கும். எம்பி ரொம்ப பெரிய பதவி. எம்எல்ஏ கனவு இருக்கும் சிலருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த உள்ளாட்சி கனவு தான் இருக்கும். ஆனா அது வந்து அதிமுகவோட சேராம வந்து அந்த உள்ளாட்சி கனவோ, இல்லைன்னா எம்எல்ஏ கனவோ பலிக்கவே பலிக்காது. அப்ப இதனால் வந்து வாசன் அவர்கள் அவரோட பெர்சனல் அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டாவுக்கு செயல்பட்டு சார், அதிமுகவில இருந்து பாஜகவுக்கு ஒரு முக்கிய தலைவர் தாவ போறதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நம்மளே பலருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொன்னார்கள். அதாவது வேலுமணி, தங்கமணி இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் என்று சொன்னார்கள். மாஃபா பாண்டியராஜன் பெயர் ரொம்ப அடிபட்டது. மாஃபா பாண்டியராஜன் ஏற்கனவே பிஜேபியில இருந்து வந்தவர் தான். அதிமுக பாலிடிக்ஸ்ல இப்போ அவரு அதிகமாக தலை காட்டவில்லை. நிகழ்ச்சிகள்ல கட்சி நிகழ்ச்சிகள்லயும் ஒதுங்கியே தான் இருக்கிறாரு. அதனால மாஃபாயா இருக்கலாம் என்பது எனது யூகம். அல்லது ராஜேந்திர பாலாஜியாக இருக்கலாம். ராஜேந்திர பாலாஜியும் இப்போதைக்கு வந்து அவர் பெரிய அளவுக்கான கட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது இல்ல. அவர் இயல்பாக கொஞ்சம் பிஜேபி லீனியன்ட் தான். மோடி தான் எங்கள் டாடி அந்த மாதிரி பேசுறவர் தான் ராஜேந்திர பாலாஜி. யாரோ ஒருவர் வந்து போகிறார். அதாவது பிரதமர் வரும்போது அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு தனக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கை காட்டிக் கொள்வதற்கு அதிமுகவில் இருந்து ஒரு பெரிய தலைவர் மற்றும் மேலும் சிலரை பல முன்னாள் எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி மேலும் சிலரை இழுக்கலாம். பாரதிய ஜனதாவோட ஸ்டைலே அதுதாங்க. கட்சியோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியை பலவீனப்படுத்தி அப்படியே வந்து ஒரு இரையை வந்து ஒரு மலைப்பாம்பு முழுங்குவது மாதிரி முழுங்கிருவாங்க. பல மாநிலங்கள்ல அவங்க அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அனகொண்டா அரசியல். அனகொண்டா மலைப்பாம்பு எப்படி சுத்தி முழுங்குதோ அதே மாதிரி முழுங்கிடுறது.
அதிமுகங்கிற கட்சி இன்னும் தொடர்ந்து இருந்தா அந்த நிலைமை தான் அது ஏற்பட்டிருக்கும். அவங்க வந்து பாரதிய ஜனதா கூட்டணியை தொடர விரும்பவில்லை. பொதுவாக பாரதிய ஜனதாவின் ஸ்டைல் அது. ஆனால் இந்த ஸ்டைல் மற்ற அரசியல் கட்சிகளும் கடைபிடிப்பதுதான். தேர்தல் நேரத்துல பிற கட்சிகளில் இருந்து வந்து முக்கியமானவர்களை இழுத்து அல்லது அதிருப்தியாளர்களை இழுத்து தங்கள் கட்சிக்கு பெரிய பலம் இருப்பது போல காட்டிக் கொள்வது. திமுகவும் விலக்கல்ல, அதிமுகவும் விலக்கல்ல, காங்கிரஸ் கட்சியும் விலக்கல்ல. விஜய் தரணி இழுத்துருக்காங்க பிஜேபியில. இங்க என்ன லாபம்? விஜய் தரணி அந்த விளவங்கோடு ஒரே ஒரு தொகுதியில 3 முறை ஜெயிச்சது. 3வது முறை ரொம்ப கடினமா தான் ஜெயிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஆனா அந்த தொகுதியில அந்த எம்பி தொகுதியில கூட அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. என்னன்னா அந்த தொகுதியின் எடுத்துக்காட்டாக அந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட மத ஓட்டு வங்கி இருக்கு. அதுக்குள்ள விஜயதரணி ஃபிட்டிங்கே ஆக மாட்டாங்க. விஜயதரணி தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச தலைவரா அப்படின்னா, அவங்க பேர் தெரியும். அவ்வளவுதான். அத தாண்டி எதுவும் இல்ல. சரி தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு நாளைக்கு அவங்களால தலைவரா வர முடியுமான்னா வர முடியாது. இங்க சட்டமன்றத்துல அவ இப்ப எம்எல்ஏ பதவி போயிருச்சு. சோ சட்டமன்றத்துல அவங்க முதல்ல செல்வ பெருந்தகைக்கு பதிலா அவங்க வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் இனிமேல் கிடையாது. நாகர்கோவில் எம்பி தொகுதி அவர்களுக்கு கிடைத்தாலும் வெற்றி பெறுவார்களா என்பதெல்லாம் ரொம்ப சந்தேகம். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மனமும் வந்து வேலை பார்க்கணும். ஒரு பொன்னாருக்கு காம்படிஷனா விஜய் தரணியாங்கிற ஒரு கேள்வி எழும். ஏன்னா பொன்னார் வந்து இந்து முன்னணியிலிருந்து வந்தவர். அடிப்படையில வந்து அவரு பிஜேபியோட மிக நெருங்கிய ஒரு நட்பும், ஒரு பெரிய ஒரு பிஜேபியோட பெரிய ஹிஸ்டரியும் அவருக்கு இருக்கு. அவர் பின்னாடி இருக்கு. விஜய் தரணி பின்னாடி வந்து காங்கிரஸ் ஹிஸ்டரி தான் இருக்கும். பிஜேபி காரங்களே வேலை பார்ப்பாங்களா? அதாவது நான் சொல்றேன் கன்னியாகுமரி தொகுதியில மட்டும். கன்னியாகுமரி தொகுதியை தாண்டி வேற எங்க கொடுத்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது விஜய் தரணி வருகையால் பாரதிய ஜனதாவுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ வந்தார். இது வந்து மோடி தலைமையை ஏற்றுக்கொண்டார். மோடி மோடிஜி அடுத்த பிரதமராக வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் வரலான்னு அண்ணாமலை சொல்வதற்கு இதெல்லாம் ஒரு ஒரு விண்டோ மாரி ஒரு விண்டோ ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும். கதவுகள் திறந்தே இருக்கின்றனன்னு சொல்றாரு. கதவு வழியா யார் வேணாலும் வரலான்னு அர்த்தம் போல இருக்கு. அப்ப விஜயதரணி வந்தாலும் பயன் கிடையாது. வாசன் வந்தாலும் பயன் கிடையாது. ஏன்னா பெரிய தலைவர்கள் கிடையாது. அதே மாரி அதிமுகல இருந்து ஏற்கனவே அவங்க எம்எல்ஏவா இருந்து, எம்பியா இருந்து கட்சியில அதிருப்தியாகி ஒதுங்கி இருக்கிறவங்க போறதுனால ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. இப்ப மாஃபாய் போறதுனால என்ன பயன் வந்துற போகுது? அ அ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு என்ன வலு சேர்த்துற போறாங்க? உண்மையிலேயே எதுவுமே கிடைக்க போறதில்ல. மாஃபாய் வந்து தமிழ்நாடு தழுவிய தலைவர்லாம் கிடையாது. விருதுநகர் தொகுதிய மட்டும் அவர் எய்ம் பண்றாரு. அங்க ஏற்கனவே போய் வீடெல்லாம் பார்த்து, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷமா அங்கேயே தான் தங்கி இருக்கிறாரு. பேஸ் வந்து அந்த பேஸ். அத மனசுல வச்சுக்கிட்டு அவரு விருதுநகர் தொகுதியை கேட்டு பெறலாம். இல்ல அல்லது குடுக்காமலும் இருக்கலாம். நமக்கு தெரியாது அது. ஆனால் இப்படி ஒரு சில பெர்சனல் அஜெண்டா மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களோடு கட்சி மாறுபவர்களுக்கு பொதுவாக அரசியலில் பெரிய எதிர்காலம் வருவதில்லை. சார், பாட்டாளி மக்கள் கட்சி 8 தொகுதிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு கூட்டணி இறுதியாக போவதாக சில தொலைக்காட்சிகள்ல எல்லாம் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்படல. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிமுகவுக்கு மிக முக்கியமான கூட்டணி கட்சியாக பாமக இருக்குங்க. என்ன என்ன காரணம்னா, அந்த தர்மபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான இன்னும் சொல்லப்போனால் மயிலாடுதுறை வரைக்குமான பகுதியில அவங்களுக்கான ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு. அதாவது வட தமிழகத்துல செங்கல்பட்டு, அ செங்கல்பட்டு தொடங்கி வேலூர் வரைக்குமான பகுதியில ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. உதாரணமா திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம் இங்கெல்லாம். அதே மாதிரியான ஒரு ஓட்டு வங்கி இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் வரைக்குமான பகுதியில் இருக்கிறது. இதுல இந்த விழுப்புரத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற ஓட்டு வங்கி தேய்மானம் இருக்கு பாமகவுக்கு. ஆனா இந்த பகுதியில தேய்மானம் இல்ல. சராசரியா ஒரு 15, 16% வரும். அதிமுகவுக்கும் அங்க ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது கொங்கு மண்டல ஓட்டு வங்கி. இந்த 2 ஓட்டு வங்கியும் சேர்ந்தால் இங்க வந்து திமுகவுக்கு அது ஒரு சவாலா தான் இருக்கும். அதாவது ஒரு 35% ஓட்டுக்கு மேல வாங்குவதற்கான ஒரு பெரிய சாத்தியக்கூறு இருக்கு. எனவே அதிமுக, பாமக கூட்டணியை விரும்புகிறது. பாமகவுக்கும் ஒரு சில தொகுதிகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிமுக கூட்டு ஓட்டு வேண்டும். உதாரணமா அன்புமணி. அன்புமணி வந்து எம்பி ஆகும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு உதவி செய்தது அப்போது அதிமுகல கேபிஎம் தான். கேபி முனுசாமி தான். ஜெயலலிதா அவர்கள் கூட அதை கண்டிச்சு அவருக்கு பதவி இறக்கம்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் அதுல இழையோடுது. பிஜேபி கூட்டணிக்கு பாமக போவதற்கான வாய்ப்புன்னா, அன்புமணிக்கு இன்னும் கொஞ்சம் ராஜ்யசபா டேர்ம் இருக்கு. அதுவும் வந்து அதிமுக போட்டதுதான். அன்புமணியோட ராஜ்யசபா, வாசனோட ராஜ்யசபா 2மே அதிமுக குடுத்ததுதான். அப்போ அன்புமணிக்கு இன்னும் ஒரு 1 1/4 வருஷம் பாக்கி இருக்கு. ஒருவேளை மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தால்
நமக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்னு 2 பேருமே கணக்கு போடுறாங்க. மந்திரி பதவி குடுத்த பிறகு வேற மாநிலத்தில இருந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குவாங்கங்கிறது 2 பேரோட ஆசை. ஆனால் கண்டிப்பாக தர்மபுரியில அன்புமணி எம்பி ஆகணும்னா, பாரதிய ஜனதா ஓட்டு பிரயோஜனம் கிடையாது. அங்க ஓட்டு வங்கி பெருசா கிடையாது. அதிமுக ஓட்டு வங்கி ரொம்ப பிரயோஜனப்படும். ஏன்னா ஒரு சைஸபிள் ஓட்டு வங்கி இருக்கு. இப்படியான ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்துறாங்க. ராஜ்யசபா சீட்டு என்பது இதுல முக்கியமான பேரம். பாமகவுக்கான ராஜ்யசபா சீட்டு யாருக்காக பெற்றுக் கொடுக்க விரும்புவாங்கன்னா, ஜி.கே. மணிக்காக பெற்றுக் விரும்புவாங்க. உதாரணமா பாமக, அதிமுக கூட்டணி அமையலைன்னு வச்சுக்குவோம். அமையலைன்னா எப்படி தமாக உடைவதற்கான வாய்ப்பு வருதோ, அதே மாரியான பாமக உடைவதற்கான வாய்ப்பும் வரும். காரணம் ஜி.கே. மணி அவரோட ஆதரவு, அவரோட குட்வில் எல்லாமே வந்து கே.பி. முனுசாமி கிட்ட இருக்கு. ஜி.கே. மணி சமீப காலமாக அதிருப்தியா இருக்கிறாரு. அன்புமணியே வந்து அவரோட சில கூட்டங்கள்ல அவர வந்து சரியான முறையில் நடத்தவில்லைங்கிற குறைபாடு இருக்கு. சீனியர் லீடர். எனக்கு வந்து பாமக தொகுப்பாளர்ல பேசினேன் 1989ல. அதற்கு முன்பே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சமூக நீதி கூட்டங்கள் எல்லாம் பேசுவதற்கு சிறிய சிறிய கிராமங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறேன். அந்த கட்சியோட தோற்ற வளர்ச்சி எனக்கு நன்றா தெரியும். அ ஜி.கே. மணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து பாமகவின் ஒரு மிக சீனியர் லீடர்களில் ஒருவர். அவருக்கு இதுவரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கான கௌரவம் செய்யல. ராஜ்யசபா சீட் வாங்கி தனக்கு தருவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்படி இதெல்லாம் பல கணக்கு இருக்கு. எனவே பத்திரிகை செய்திகள் அப்படியே பலிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்னும் சில தினங்கள் ஆகலாம். நாளை வந்து பிரதமர் வரும்போது யாரெல்லாம் சந்திக்க போகிறார்கள் என்பதை பார்த்து நாம் இதை முடிவு செய்யலாம். கண்டிப்பாக வாசன் போவார். ஜான் பாண்டியன் போவாரு. வேலூர்ல இருந்து ஏசி சண்முகம் போவாங்க. இவங்க எல்லாருமே அந்தந்த தொகுதியில மட்டும் தான் கொஞ்சம் செல்வாக்கு வச்சிருக்கிறவங்க. வேலூர் ஏசிஎஸ்க்காவது ஓரளவுக்கு செல்வாக்கு கூடுதல். ஜான் பாண்டியனுக்கெல்லாம் அவர் வந்து பிஜேபிக்கு வர்றதன் மூலமாக பிஜேபிக்கு பெரிய நன்மை எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. வாசன் வருவதன் மூலமாக பெரிய நன்மை எல்லாம் கிடைக்காது. இவர்கள் வந்து தைரியமா முடிவெடுத்து போயிருவாங்க. ஏன்னா கட்சிங்கிறது அவங்க தான். அவங்க சொல்றதுதான் கட்சி. அந்த பேனர் மட்டும் தான் வேல்யூ. இப்படியான ஒரு விஷயம். ஆனா பாமக அப்படி இல்ல. அது வந்து பறந்துவிட்ட கட்சி. கட்சியினரின் நலன், அப்புறம் கட்சிக்காரங்களோட ஆசை இதெல்லாம் அவங்க கணக்குல வைக்கணும். ஏற்கனவே பாமக உடைஞ்சுதான் வேல்முருகன் வந்து தமிழக வாழ்வுரிமை கழகம் வச்சிருக்கிறாரு. தமிழக வாழ்வுரிமை கழகம் வந்து டிவிகே அதோட இங்கிலீஷ் பேரு. விஜய் கட்சிக்கும் அதேதான். டிவிகே தான் இங்கிலீஷ் பேரு. இது நாளைக்கு சண்டையாக போகுது. ஒரே இங்கிலீஷ் அந்த எழுத்துல நம்ம ஒரு கட்சியோட பேரை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஷார்ட்டா குறிப்போம் இல்லைங்களா? ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஎம்கேன்னு. அப்படி 2 கட்சிக்கும் டிவிகேன்னு வரும். அது தேர்தல் ஆணையத்துக்கே அது வந்து குழப்பமாகும். அது ஒரு அடுத்த கட்ட பிரச்சனை இருக்கு. ஆனால் பாமக உடைஞ்சதற்கு இது முன்ன இது உடைந்ததற்கான முன்கூட்டிய ஒரு நிகழ்வு இது. இந்த மாதிரியான ஒரு வி விஷயம் காரணமா தான் வேல்முருகன் வந்து பாமகவோட ஒரு எனர்ஜெட்டிக் லீடர்ல ஒருத்தரா இருந்தாரு. அவரு உடைஞ்சு வெளியில வந்தாரு. அவரு அதிமுகவோடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இன்னமும் அவரு திமுகவோட பேசுவதற்கு போகவே இல்ல. அப்ப அதிமுக வந்து ஒருவேளை டிஎம்கே அதிமுகவோட கூட்டணி சேர்வதற்கு மறுத்து, அது வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்வது என்று முடிவெடுத்தால், தமாகவும் உடையும், பாமகவும் உடையும். உடைவதற்கு வந்து அதிமுக வந்து வேல்முருகனை பயன்படுத்திக்கிடும். இப்படி தமிழக அரசியல்ல பல குழப்பங்கள் இதுல ஏற்படும். ஒருவேளை பாமக அதிமுகவோடு கூட்டணி வைத்தால், அதிமுகவுக்கு அது லாபம் என்று அவர்கள் நினைப்பார்கள். பாமகவுக்கும் அது லாபம். சார், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அதிமுக இந்த 3ம் ஒரு கூட்டணியில இணைந்தால் வட பகுதிகள்ல ஒரு வலுவான போட்டியை கொண்டு வர முடியுமா? வடபகுதிகள்னு பொதுவா சொல்ல முடியாதுங்க. என்னன்னா சென்னைக்கு வடக்கே அதாவது சென்னை, செங்கல்பட்டு, அப்படியே காஞ்சிபுரம், இந்த பக்கம் வந்து விழுப்புரம், திண்டிவனம், விருதாசலம் இந்த பகுதிகள்ல இருக்கிற பாமகவோட ஓட்டு வங்கி தேய்மானம் இருக்கு. கண்டிப்பாக இருக்கிறது. பழைய செல்வாக்கு இல்ல. திமுகவுக்கு பெரிய சவாலாகலாம் அது அமைய முடியாது. ஆனால் நான் குறிப்பிட்ட சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதியில பாமக செல்வாக்கு அப்படியே இருக்கு. அந்த பகுதிகள்ல அது திமுகவுக்கு சவாலாகத்தான். சார், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் பாஜக பக்கம் இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன்லாம் பாஜக பக்கம் போறாங்க. அப்படிங்கிறப்போ எந்த கூட்டணி தமிழ்நாட்டுல 2வது இடத்துல வலிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டில் 2வது இடத்துல வலிமையா இருக்கிறது அதிமுக கூட்டணி தான். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணி 2வது இடத்துக்கு வர முடியாது. அதாவது எதிர்க்கட்சிகள் அ திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கின்றன. திமுக எதிர்ப்பு ஓட்டு. அப்ப திமுகவோட பழைய ஓட் பேங்க் 2019 ஓட் பேங்க் 2021 தேய்மானம் அடைஞ்சிருக்கு. 2021 பிறகு 2024
கண்டிப்பாக தேய்மானம் அடையும். ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கத்தான் செய்யும். அப்போ 40லிருந்து 45% தான் என்னோட எஸ்டிமேட் இந்த திமுக கூட்டணிக்கு. 45% அல்லது 40% இதற்கு எதிராக இன்னொரு அணி வாங்கணும். அந்த வாய்ப்பு என்பது அதிமுகவுக்கு தான் இருக்கு. பாமக கூட்டணி சேர்ந்தால் அந்த வாய்ப்பு சில தொகுதிகளில் அதிமுகவுக்கு இருக்கிறது. இதை தாண்டி பாரதிய ஜனதா கூட்டணியில சில தலைவர்கள் இருக்காங்க. இப்போ திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம், ஃபார் தட் மேட்டர் வாசன், இப்படி சில தலைவர்கள் இருக்காங்க. இந்த தலைவர்களுக்கென்று ஓரிரு தொகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு. அதாவது கட்சிக்கென்று பெரிய ஓட்டு வங்கி இல்லாவிட்டாலும் தலைவர்களுக்கென்று ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அவர்களுக்கு ஏற்ற தொகுதிகள் அமைந்தால் அந்த தொகுதிகள் அமையும் போது அவர்களுக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு வரும். அப்போ ஒரு சில தொகுதிகள்ல பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு சில தொகுதிகள்ல அதிமுகவுக்கும் இந்த வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது இந்த ஓட்டு வங்கியை வைத்து. அடுத்தடுத்து வருகிற நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போதைக்கு தெரிகிறது. அப்போ திமுக கூட்டணி நம்பர் 1ல இருக்கும்போது நம்பர் 2ங்கிற டிஸ்டன்ட் பிளேஸ், அதாவது திமுக கூட்டணி ஏன்னா பிங்கிற இடத்துல அடுத்த கூட்டணி வராது. அது டி, ஈங்கிற இடத்துக்கு தான் போகும். அதாவது 30 சீட்டு திமுக ஜெயிச்சா அடுத்து வர்ற கூட்டணி குறைஞ்சபட்சம் 10 சீட்டு ஜெயிக்கணும்ல. 39 1 40 சீட்டு. திமுக 30 ஜெயிச்சா 10 சீட்டு அடுத்த கூட்டணி ஜெயிக்கணும்ல. அப்படியான வாய்ப்பு வராது. அது பிரியத்தான் செய்யும். ஆனால் 2வது இடம் அப்படின்னு பார்த்தா அதிமுக. சமீபத்துல பாஜக நிர்வாகி ஒருத்தர் சொல்லியிருக்காரு 40 தொகுதிகள்லயும் தாமரை சின்னத்துல தான் போட்டியிட போறோம் அப்படின்னு. அப்படி இருக்கப்போ ஓபிஎஸும் தாமரை சின்னத்துல நிற்க வாய்ப்பு இருக்கா சார்? ஓபிஎஸ் தனி சின்னம் கேட்பார் என்பதுதான் என் கருத்து. காரணம் திரு டிடிவி தினகரன் 2019 பரிசு பெட்டி சின்னம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல வாங்கினாரு. அதே உதாரணத்தை கேட்டுதான் வாங்குவாரு தவிர தாமரை சின்னத்துல நிற்க மாட்டார் என்றுதான் நான். சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.